காலை வணக்கம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். ஆமாங்க, காட்டுல ஒரு முயல் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்ததாம். அந்த முயல்கள் ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட உடனே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருமா. ஒரு நாள் இந்த முயல்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்துச்சான். நமக்கு இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லை, பயத்தோட நம்ம எப்படிதான் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறது, நம்ம இந்த குளத்துல போய் விழுந்து செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சான். எல்லா முயல்களும் சேர்ந்து குளத்துக்கு போச்சாங்க. குளத்தின் அருகே நெருங்கும் பொழுது அங்க இருந்த தவளைகள் முயல்களை பார்த்து பயந்து குளத்துக்குள்ள குதிச்சிருச்சான். இந்த முயல்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா, நம்ம தான் பயந்தாங்கோலிங்கன்னு நினைச்சோம், ஆனா நமக்கு மேல பயப்படுற ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு நினைச்சுதான். முயல்கள் எல்லாம் திரும்பவும் ஒரு முடிவு பண்ணுச்சான். அவங்களாலெல்லாம் பயத்தை ஓவர் கம் பண்ணி வாழ முடியும்னா நம்மளாலையும் அப்படி பயத்தை ஓவர் கம் பண்ணி வாழ முடியும்னு நினைச்சு முடிவை மாத்தி எல்லாம் அதுங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிருச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு குதிரை ரொம்ப முரடு பிடித்து கொண்டு இருந்ததாங்க. குதிரையில ஏற அந்த மனுஷன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஏறவே முடியலையாம். அப்பதான் அவர் ஒரு காரியத்தை கவனிச்சாராம். அந்த குதிரையோட நிழல் அதுக்கு முன்னாதாக விழுந்து கொண்டிருந்ததாம். அந்த குதிரை தன்னோட நிழலை பார்த்தே பயந்து கொண்டிருந்ததாம். அந்த குதிரைய டைரக்ஷன் மாத்தி நிக்க வச்சதும் அந்த நிழல் பின்பக்கமா வந்துருச்சான். உடனே அந்த குதிரை காம் ஆயிருச்சாங்க. அவரும் சந்தோஷமா அந்த குதிரை மேல ஏறி சவாரி பண்ணாராம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை குறித்து ஒரு பயத்தோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பயமானது வேதனை உள்ளதுன்னு. சில வேளைகள்ல நாம் தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இல்ல நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாம போறதுக்கும் பயம் ஒரு முக்கிய காரணமாகி விடுகிறதுங்க. அப்ப இந்த பயத்தை எப்படி மேற்கொள்வது? சங்கீதம் 34:4 தாவீது ராஜா சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்னு. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை தேடினால், செபித்தால் அவர் நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவாருங்க. ஏசப்பா உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பயத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. பயமானது வேதனை உள்ளது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. அந்த பயம் எங்களுக்கு வேண்டாம்பா, அந்த பயம் எங்களுக்கு வேண்டாம்பா. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து ஆண்டவரே அப்பா, எல்லா பயத்தையும் கர்த்தர் நீர் நீக்கி போடும்படி ஆயிச்சபிக்கிறேன், நீக்கி போடும்படி ஆயிச்சபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய பலன் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தைரியம் ஆண்டவரை கடந்து வரட்டும் ஆண்டவரை. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாள் எங்க வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க எங்களோட இருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே அப்பா, இந்த பயத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணி எங்க வாழ்க்கையில நாங்க முன்னேறி செல்ல எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.